அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகை சுடரின் அன்பு வணக்கங்கள். டிஆர்பி 2025 முதுகலை ஆசிரியருக்கான தேர்வுக்கு நீங்க எல்லாருமே தயாராகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இந்த தயாரிப்புல நம்மளுடைய வாகை சுடர் சேனலும் உங்களோடு இணைந்து பயணிக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம். சோ கல்வி உளவியல் சீரீஸ்ல யூனிட் 1ல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்ட் 1 25 கொஸ்டின்ஸ், பார்ட் 2ல 25 கேள்விகள், பார்ட் 3ல 25 கேள்விகள், இப்போ பார்ட் 4ல 25 கேள்விகள் ஆக 100 கேள்விகள் நம்ம தயாரிச்சு உங்களுக்கு கொடுத்திருக்கோம். கண்டிப்பா இந்த கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். இந்த கேள்விகளை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு அதுக்கு தகுந்தாற் போல இத பத்தின எந்த கேள்விகள் கேட்டாலும் பதில் சொல்ற மாதிரி உங்களை நீங்க தயார்படுத்திக்கோங்க. நிறைய பேரு பிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேக்குறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நாங்க கொடுக்கிறோம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்திருக்கோம். அதனால நீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம ஷேர் பண்றோம். தினமும் அதுல கேள்விகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க அந்த லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 100 கேள்விகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு வரும். அதனால மறக்காம கிளிக் பண்ணி அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா நம்முடைய வாகை சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோல நாம கொடுத்திருக்கக்கூடிய 25 கேள்விகள் என்னென்ன அப்படிங்கறத முழுமையா பார்த்திடலாம். முதல் கேள்வி, தேசிய கல்விக் கொள்கை NEP 2020க்கு முன்பு இந்தியாவில் பரவலாக இருந்த சீரான கல்வி முறை என்று அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி அமைப்பு எது? 10+2+3 முறை. Which educational structure is widely recognized as the uniform pattern of education that was prevalent in India before the National Education Policy 2020? The 10+2+3 pattern. கல்வியில் மாநில அரசின் முக்கிய பங்கு, கொள்கை செயல்படுத்துதல் மற்றும் பள்ளி மேலாண்மை. State government's main role in education is policy implementation and school management. மத்திய அரசின் திட்டம் இல்லாதது எது? SSA, RMSA, RUSA இது மூன்றும் மத்திய அரசினுடைய திட்டம். புதுமை பெண் மாநில அரசின் திட்டம். Which is not a central government scheme? புதுமை பெண். தேசிய கல்விக் கொள்கை 2020-24 எதை வலியுறுத்துகிறது? பலதுறை மற்றும் முழுமையான கல்வி. The National Education Policy 2020-24 emphasizes multidisciplinary and holistic education. இந்திய உயர்கல்வி ஆணையம் HECI எவற்றை ஒழுங்குபடுத்தும்? மருத்துவம் மற்றும் சட்டம் தவிர அனைத்து உயர்கல்விகளையும். The Higher Education Commission of India HECI will regulate all higher education except medical and legal. NEP 2020-24 ஐந்தாம் வகுப்பு வரை பயிற்றுவிக்கும் மொழியாக எதை பரிந்துரைக்கிறது? தாய்மொழி, அதாவது பிராந்திய மொழி. The NEP 2020-24 recommends what as the medium of instruction up to grade 5? Mother tongue or regional language. வார்தா அடிப்படை கல்வி திட்டத்தின் தொடர்புடைய குழு எது? ஜாகிர் உசைன் குழு. Which committee is associated with the Warda scheme of basic education? Zagir Hussain Committee. தடுப்பு சட்டம் இல்லாத கொள்கையை ஒழிப்பது என்பதன் பொருள். மாணவர்கள் முன்னேற தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். The abolition of non-detention policy means students must pass exams to progress. எந்த ஆண்டில் ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் RMSA தொடங்கப்பட்டது? 2009. In what year was the Rashtriya Madhyamik Shiksha Abhiyan RMSA launched? 2009. நீஷ்தா பயிற்சி யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆசிரியர்களுக்கு. நீஷ்தா ட்ரைனிங் இஸ் ஃபார் டீச்சர்ஸ். சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவில் பல்கலைக்கழக கல்வி ஆணையத்திற்கு
தலைமை தாங்கியவர் யார்? டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். Who chaired the University Education Commission 1948-49 in post-independence India? டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். NEP இல் எந்த வகுப்பிலிருந்து தொழிற்கல்வி கட்டாயமாகும்? 3வது வகுப்பிலிருந்து. Vocational education is mandatory from which grade in NEP? 3rd grade. இந்திய கல்வியில் 10+2+3 முறையை அறிமுகப்படுத்தியதில் எந்த ஆணையம் தொடர்புடையது? கோத்தாரி கமிஷன். Which commission is associated with the introduction of the 10+2+3 pattern in Indian education? கோத்தாரி கமிஷன். சுதந்திரத்திற்கு பிந்தைய எந்த ஆணையம் ஆசிரியர்களின் நிலையை ஆராய்ந்து மேம்பாடுகளை பரிந்துரைத்தது? தேசிய ஆசிரியர் ஆணையம். Which post-independence commission examined the status of teachers and suggested improvements? National Commission on Teachers. ஆச்சாரியா ராமமூர்த்தி குழு 1990 பின் வருவனவற்றுள் எதற்காக உருவாக்கப்பட்டது? தேசிய கல்விக் கொள்கையை மறு ஆய்வு செய்தல். The Acharya Ramamurthy Committee 1990 was formed to review the national policy on education. மத்திய உணவு திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் ஊட்டச்சத்து மற்றும் வருகையை மேம்படுத்துதல். The main goal of midday meal scheme is improve nutrition and attendance. தேசிய திறந்தவெளி பள்ளி நிறுவனம் NIOS எதை வழங்குகிறது? நெகிழ்வான திறந்தவெளி பள்ளி விருப்பங்கள். The National Institute of Open Schooling provides flexible open schooling options. இடைநிலை கல்வி ஆணையம் 1952-53 எவ்வாறு அழைக்கப்பட்டது? முதலியார் கமிஷன். The Secondary Education Commission 1952-53 is also known as முதலியார் கமிஷன். ஆசிரியர் பயிற்சி திட்டங்களின் முக்கிய நோக்கம் கற்பித்தல் தரத்தை மேம்படுத்துதல். The main purpose of teacher training program is improve teaching quality. இந்தியாவில் உயர்கல்விக்கு ஒரு சவால் என்ன? குறைந்த மொத்த சேர்க்கை விகிதம். Which is a challenge for higher education in India? Low gross enrollment ratio. 2009 ஆண்டில் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான தேசிய ஆணையத்தை நிறுவ எந்த குழு பரிந்துரைத்தது? யஷ்பால் குழு. Which committee recommended establishing a national commission for higher education and research in 2009? யஷ்பால் கமிட்டி. இந்திய சூழலில் சீரான கல்வி முறை முதன்மையாக எதை குறிக்கிறது? மாநிலங்கள் மற்றும் வாரியங்களுக்கு இடையேயான கல்வி கட்டமைப்பை தரப்படுத்துது. What does the uniform pattern of education primarily refer to in the Indian context? Standardization of educational structure across states and boards. இடைநிற்றல் இவற்றில் எதில் மிக அதிகமாக உள்ளது? கிராமப்புற பெண்கள். The dropout rate in highest among rural girls. RTE சட்டம் 2009 கீழ் அதை செயல்படுத்துவதையும் அமலாக்குவதையும் உறுதி செய்யும் பொறுப்பு யாருக்கு உள்ளது? மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டுக்குமே உள்ளது. Under the RTE Act 2009, who holds the responsibility for ensuring its implementation and enforcement? Both the central and state governments. NEP 2020-24 இன் பாடத்திட்ட அணுகுமுறை அனுபவபூர்வமான, முழுமையான மற்றும் பல துறைகள். The NEP 2024's approach to curriculum is experimental, holistic and multidisciplinary. So இன்றைக்கான 25 கேள்விகள் இத்துடன் முடிவடைகிறது. இந்த 100 கேள்விகளையும் நீங்க கண்டிப்பா படிச்சு தயார்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இதிலிருந்து வரக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால ஈஸியா பதில் தர முடியும்.
நாளைய வீடியோல யூனிட் 2 பிலோசாபிக்கல் அண்ட் சோசியலாஜிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற தலைப்புல நாம 25 கேள்விகளை பார்க்கலாம். உங்களுக்காக நம்மளுடைய வாகை சுடர் டீம் ஆனது சைக்காலஜிக்கு மெட்டீரியல் அப்படிங்கறத தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். எப்போ அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு சொல்றோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல இணையாதவங்க வாட்ஸ்அப் சேனல்ல இணைஞ்சுக்கோங்க. தினம் கேள்விகளை ஆன்சர் பண்ணுங்க. உங்களுடைய கல்வி உளவியல் சம்பந்தமான எல்லா கேள்விகளுக்கும் பதில் அந்த வாட்ஸ்அப் சேனல்லையும் உங்களுக்கு வழங்கப்படும். மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்க லைக் கொடுத்தாதான் உங்களை போல நிறைய அஸ்பைரன்ஸ்க்கு இது போய் சேரும். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் அவங்களும் படிக்கட்டும். நீங்கள் அனைவரும் முதுகலை ஆசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட வாகைச்சுடரின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.